நான் கோவிட் டைம்ல கிரேமேன் ஷூட்டிங்ல இருக்கும்போது எனக்கு கதை சொன்னாரு சேகர் கமுலா சார். ஒரு வீடியோ கால்ல 20 மினிட்ஸ் கதை சொன்னாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே சார் பண்றேன்னு சொன்னேன். அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் ஆளை காணோம். 2 இயர்ஸா கதை எழுதுறாரு, ஸ்கிரீன் பிளே பண்றாரு. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து எனக்கு கதை சொல்றாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. எக்ஸ்ட்ராடினரி. ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். ஆனா இவ்வளவு பெரிய படம், இவ்வளவு பெரிய கதை, இவ்வளவு பெரிய ஸ்கேல் இவர் ஹேண்டில் பண்ணிடுவாரா? எனக்கு அவரை பத்தி முன்னாடி தெரியாது. அப்படின்னு சேகர் கமுலா யாரு அப்படின்னு விசாரிச்சா எல்லாரும் சேகர் கமுலா வா வா வான்னு பயங்கர பில்டப். சரி, ஸ்கிரிப்ட் சூப்பரா இருக்கு, சூப்பர் டைரக்டர்னு சொல்றாங்கன்னு அவரை நம்பி போனதுக்கு திருப்பதி அடிவாரத்துல நடு ரோட்ல உச்சி வெயில்ல கீழே உக்காந்து அம்மா தாயே அப்படின்னு பிச்சை எடுக்க விட்டார். ஆனா அப்படி கையை நீட்டி பிச்சை எடுக்கும் போது தான் நமக்கு புரிஞ்சது நம்ம ஓடிட்டு இருக்கிற ஓட்டம்லாம் எவ்வளவு அர்த்தமில்லாதது அப்படின்னு.